தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க மத்திய அரசு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியிடம் திமுக மனு அளித்துள்ளது. திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை புதனன்று நேரில் சந்தித்து மனு கொடுத்தார். கடந்த லோக்சபா தேர்தலின் போது ஓட்டுப்பதிவுக்கு 2 நாள் முன்பு திடீரென 144 தடை உத்தரவை தேர்தல் கமிஷன் பிறப்பித்தது என்றும் அது பணப்பட்டுவாடா செய்ய ஒரு கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிட்டது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த தேர்தலில் அதுபோன்று பணப்பட்டுவாடா நடக்காமல் இருக்க தேர்தல் கமிஷன் தீவிர முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசில் பணிபுரியும் சுங்கவரி, வருமான வரி, அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளை தொகுதிக்கு ஒருவர் வீதம் பறக்கும் படையில் நியமித்தால் பணம் கொண்டு செல்லப்படுவதை எளிதாக தடுக்க முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பணப்போக்குவரத்து முழுவதுமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு சூழலை உருவாக்கினார்கள். இதுபோன்று நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தற்பொழுது ஒரு மனுவை தலைமை தேர்தல் அதிகாரிகள் தந்திருக்கிறோம்.